Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு பட்டாணி யூஸ் பண்ணி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன், ரஃபாக கட் பண்ணது. 1/4 கப் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்த மல்லித்தூள் இது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், கொஞ்சோண்டு தண்ணி விட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 கல்பாசி சேர்த்து எல்லாம் வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பிரியிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி எடுத்து இந்த மாதிரி தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன். அந்த அரைச்சி வச்ச அந்த பட்டாணி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து ஒரு 1 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா கொஞ்சம் வந்துட்டு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், மீடியம் டு ஹை ஃப்ளேமில். உங்களுக்கு வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி வேணாம், எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா 1 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நான் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 கை அளவுக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கலந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணேன் இல்லையா, உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் பால் ஏடு வந்துட்டு நீங்கள் காய்ச்சின பால் ஏடு இருந்ததுன்னா அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து கொதிச்சிருச்சு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட திக்காக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொதிக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கப்பு தண்ணி இங்கேருந்து 1 இல்லைனா 1/2 கப் அளவுக்கு குறைச்சும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பட்டாணி கிரேவி ரெடி. இது வந்துட்டு இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.